எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம கண்ணம்மா சுலகில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, நம்ம இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம்னா, இமேஜ் மனவளர்ச்சி குன்றியோருக்கான சிறப்பு பள்ளி அண்ட் விடுதி, பாலசுப்ரமணிய நகர், மேட்டுப்பட்டி, உத்தமபாளையம் வட்டம், தேனி மாவட்டத்தில் தாங்க இருக்குது இமேஜ் ஆசிரமம். நாங்கள் எதுக்காக இங்கே வந்திருக்கோம்னா, எங்கள் பெரியம்மா பேத்திக்கு பிறந்த நாள் மதிய உணவு கொடுக்கலாம்னு வந்திருக்கோம். நாங்கள் ஃபஸ்ட்டு காரில் வந்துட்டோம். ஹோட்டலில் தான் நம்ம ஆர்டர் கொடுத்துருந்தோம். நம்ம கொடுத்தது குஸ்கா ஆர்டர் கொடுத்துருந்தோம். முதல் நாள் நைட்டு தாங்க கன்ஃபார்மாக எங்களுக்கு வேணும் 120 குழந்தைகளுக்கு குஸ்காவும் கேசரி சால்னா கொடுத்துருங்க அப்படின்னு எங்கள் மாமா ஹோட்டலில் சொல்லிட்டு வந்துட்டார். நாளைக்கு 12 மணிக்கு கொடுத்துருங்க, மதிய சாப்பாட்டுக்கு கொண்டு போகணும் குழந்தைகளுக்கு அப்படின்னு சொல்லவும் அவங்களும் சரின்ட்டாங்க. நாங்களும் பார்த்தீங்கன்னா எங்கள் மாமாவும் சரி ரெடி பண்ணி வச்சுருவாங்கள்ல அப்படின்னு காலையில் எதுவுமே சொல்லலைங்க. ஹோட்டலுக்கு ஃபோன் பண்ணி சொல்லவே இல்லை. சொல்லாமல் இருக்கவும் அவங்க என்ன நினச்சிட்டாங்கன்னா, வேண்டாம் போல இருக்குது அப்படின்னு நினச்சி செய்யவே இல்லை. 12 மணிக்கு எங்கள் மாமா கால் பண்ணி கேட்குறாரு, என்னங்க சார் ரெடி ஆயிடுச்சா அப்படின்னு கேட்டால், நீங்கள் காலையில் வந்து கன்ஃபார்ம் பண்ணவே இல்லையே அப்படின்னு அசால்ட்டாக சொல்லிட்டாங்க. எங்களுக்குன்னா தூக்கி வேறி போட்டுருச்சு. என்னடா இது 120 குழந்தைகள் நம்மளை நம்பி இருக்காங்களே, கொண்டு வருவாங்கன்னு பசியோடு இருப்பாங்கன்னு. அதுக்கப்புறமா என்னங்க சார் இப்படி பண்ணிட்டீங்களே அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா, சரிங்க சார் புரோட்டா கேசரி செஞ்சு கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா, சரிங்க சார் செஞ்சு கொடுங்க அப்படின்னு சால்னா புரோட்டா கேசரி 3 செஞ்சு கொடுத்தாங்க. கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுங்க குழந்தைகளுக்கு கொண்டு வர்றதுக்கு. பாவம் பிள்ளைங்க பசியோடு இருந்தாங்க. இது ஒரு அனுபவம் தான். நம்ம வெளியில் ஆர்டர் கொடுத்தாலுமே மறுநாள் ஒரு தடவை ஃபோன் பண்ணி இடையில நம்ம சொல்லிடணும். சொல்லாமல் இருக்கக்கூடாது. இதுக்கு முன்னாடியெல்லாம் பார்த்திங்கன்னா ஹோட்டலில் தான் நம்ம வாங்கிட்டு வருவோம். கரெக்டாக செஞ்சு கொடுத்துருவாங்க. ஒரு டைம் சொன்னாலுமேவும் செஞ்சு கொடுத்துருவாங்க. இது வேறு ஹோட்டலில் சொன்னனால, எப்பயும் நம்ம ஆர்டர் கொடுக்குற ஹோட்டல் வந்து அவங்க ஹோட்டல் இப்போ வைக்கல. அதனால் வேறு ஹோட்டலில் கொடுத்தனால அவங்க அசால்ட்டாக வேண்டாம் போல இருக்குது அப்படின்னு நினச்சிட்டாங்க. நல்ல வேளை லேட்டானாலும் குழந்தைகளுக்கு கொண்டு வந்து கொடுத்துட்டோம். அதைத்தான் பார்த்திங்கன்னா அந்த மருமக பிள்ளை சொல்லிடுச்சு, நம்மளே வீட்டில் ஆளை வச்சு சாப்பாடு செஞ்சு கொண்டு வரணும், மற்றவங்களால இப்படியெல்லாம் நம்பக்கூடாது, நம்பினா இப்படி தான் அப்படின்னு. உண்மைதாங்க. நம்மளே செஞ்சு கொண்டு வந்து கொடுக்கும்போது குழந்தைய வயிறார சாப்பிட்டு நல்லா திருப்தியாக இருப்பாங்க. நமக்கும் திருப்தியாக நல்லாயிருக்கும். சீனிவாசன் பெருமாள், திருமதி கீர்த்தனா குடும்பத்தை சார்ந்த அனைவரும் நம்மளுடைய இமேஜ் இல்லத்துக்கு இந்த மதிய நேரத்தில் அன்புடன் வருகை தந்திருக்காம இருக்காங்க. எதற்காக நம்முடைய இல்லத்துக்கு இந்த மதிய வேளையில் அன்புடன் வருகை தந்து அருமையான ஆகாரத்தை வழங்குகிறார்கள்னா, அருமை குழந்தை சன்மிகா முதல் பிறந்த நாளை முன்னிட்டு நம்முடைய இல்லத்துக்கு அருமையான ஆகாரத்தை கொடுக்குறாங்க. அவங்களுக்கு வந்து இனிய பிறந்த நாள் பூதிப்புறத்திலிருந்து திருமதி தாரணி வீரராகவன் அவங்களும் நம்மளுடைய இல்லத்துக்கு வந்து நமக்கு உணவுக்கான பொருளும் கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கும் அதே போல பாப்பா வந்து சந்திகா அவர்கள் வளர்ந்து வளர்ந்த பெண்களுக்கு பெரிய சேர்ப்பதில் அவர்கள் வளர வேண்டும். கல்வியிலும் செல்வத்திலும் வேலையில் அவர்கள் சிறந்து விளங்க வேண்டும். அவருக்கும் அவருடைய குடும்பத்தை சார்ந்த அனைவருக்கும் கடல் உடல் ஆரோக்கியத்தை கொடுக்க வேண்டும். அதே போல திருமதி தாரணி வீரராகவன் அவருடைய குடும்பத்துக்கும் கடல் உடல் ஆரோக்கியத்தையும் நீண்ட ஆயுளையும் எல்லா வளமும் நலமும் இறையரும் பெற்று குடும்பத்திலும் இன்பமாகவும் மகிழ்ச்சியாகவும் பல்லாண்டு காலம் வாழ வேண்டும் என்று எல்லா வல்ல இறைவன்ட்ட அவர்களுக்காகவும் ஒரு குடும்பத்தை சார்ந்த அனைவருக்காக கண்களை கடவுள்கிட்ட வேண்டிக் கொள்வோமா? சரி, நம்முடைய இல்லத்துக்கு அருமையான ஆகாரத்தை வழங்கிய கடவுளுக்கும் அந்த குடும்பத்தார் அனைவருக்கும் நன்றி தெரிவித்து காஞ்சி நான் பிரேயர் பண்ணுங்க. சொல்லுங்கப்பா, அனைவரும் கடவுள் கட்சி எல்லாரும் சாப்பிடுங்க, சாப்பிட சொல்லுங்க, சாப்பிடு மேலுங்க, சாப்பிடுங்க பாப்பா எல்லாரும் சாப்பிடுங்க. Gracias.
சிவானி 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 சரி சாப்பிட்டு வாங்கிக்கோங்க, எல்லாரும் நல்லா சாப்பிடுங்க. சாப்பிடுங்க சாப்பிடுங்க சாப்பிடுங்க. நீங்கள் எந்த வருவீங்க இந்த காமிக்க சாப்பிடுங்க. சாப்பிடு சாப்பிடு சாப்பிடுங்க சாப்பிடு பாப்பா. வளையல் வேணுமா? வளையல் வேணுமா? சாப்பிடுங்க. புரோட்டாவா? சிவானி இந்த லிபா பாப்பா லிபா பாப்பா. இந்த ஈஸ்கன் இந்த இல்லி சிவானி இல்லி சாப்பிடுங்க. சாப்பிடுங்க. புரோட்டா வேணுமா பாப்பா? கொண்டாங்க. புரோட்டா வேணுமா உங்களுக்கு? கொண்டாங்க கொண்டாங்க. தானத்திலேயே சிறந்தது அன்னதானம் தான். நம்மளால் முடிஞ்சது அன்னதானம் செய்யலாங்க. நீங்களும் உங்கள் ஏரியாவில் இருக்கிற குழந்தைய வயசானவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களால் முடிஞ்சது செய்யுங்க. நாங்கள் பார்த்தீங்கன்னா குழந்தைங்க எல்லாருக்குமேவும் சாப்பாடு கொடுத்துட்டு இங்கே இருக்கிற ஸ்டாஃப் அவங்ககிட்ட எல்லாத்தையுமே சொல்லிவிட்டு கிளம்பியாச்சு. இன்னும் அடுத்த தடவையில் இந்த தவறு நடக்காது, கொஞ்சம் சீக்கிரமாக கொண்டு வந்துடுறோன்னு அப்படி சொல்லிவிட்டு கிளம்பியாச்சு. பாப்பாவுக்கு ஃபஸ்ட்டு பர்த்டேங்க. எல்லோரும் பாப்பாவை மிஸ் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சா லைக் ஷேர் பண்ணி தொடர்ந்து நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்க நம்ம சொந்தங்கள் எல்லாருக்குமே பாய். குழந்தை எல்லாருமே நல்லா சாப்பிட்டாங்க. பாய் சொல்லுது பாருங்கள் பாப்பா. நீங்களும் வீடியோ முடிஞ்ச வரைக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. பாய் 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 போய்ட்டு